பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய பாடுகளிலே கடைசியான முடிவு, ஆண்டவரை சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் செய்துட்டாங்க. அடக்கம் செய்த பிறகு சீஷர்களும் சோர்ந்து போய் சோர்வாக இருந்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசுவை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. இந்த மரணம் இருக்குதுங்களே, இந்த மரணத்தினால இயேசுவை கட்டி வைக்க முடியலையா? பூமியே மறுக்குது. என்னை படைத்த தெய்வமாச்சே, நான் எப்படி அவரை இங்கே வச்சிருப்பேன் என்று சொல்லுவது போல தெரியுது. அவர் மரணம் அவரை கட்ட முடியலையா? அதற்கு மேலே அவரை கட்டி வைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமாம், 3 நாள் தான். ஏன்னா இயேசு சொல்லிட்டார் இல்லையா, யோனா வயிற்றில், மீன் வயிற்றில் யோனா 3 நாள் இருந்தானா. அது போல் மனுஷகுமாரன் பூமியின் கீழே இருப்பாருன்னு அவரே சொல்லிட்டார். அதனால் அது வரைக்கும் பூமியில் இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஆகையினால மரணத்தினால அவரை கட்ட முடியாமல் போனுச்சு. கட்ட முடியாது. அவர் சிருஷ்டி தெய்வமாச்சே, எப்படி கட்ட முடியும்? ஆகையினால தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.